ஹாய் எவ்ரிவன், என் பேர் மகராசி. நான் திருநெல்வேலி எம்டிடி காலேஜில் பிகாம் ஜென்ரல் படிக்கிறேன். அதாவது தாருண்யா ஃபவுண்டேஷன் விஓஎல்பி விருட்சம் யூத் லீடர்ஷிப் இது வரதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு டிகிரி பண்ணுறேன், அதுக்காண்டி ஏதோ ஒரு ஜாப் போகணும், கண்டிப்பாக எனக்கு சேலரி வேணும், அதுக்காண்டி டிகிரி முடித்தோமா நம்ம ஒரு ஜாபுக்கு போகணுமா அப்படிங்கிற தாட்லேயே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காகவே இருந்திருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு எனக்கு இது பண்ணுறதுனால இந்த மாதிரி கவியக்கான ஒரு அக்கா வந்து காலேஜில் விஓஎல்பி ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் கால் இன்டர்வியூ வச்சாங்க, அதில் நான் செலக்ட் ஆனேன். எனக்கு அப்போ தெரியாது, இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எதுவுமே தெரியாது. நான் ஜாயின் பண்ணவும் என்கிட்ட நிறையவே சேஞ்சஸ் ஆச்சு. வேல்யூஸ்னால் என்னன்னே தெரியாது, ஆனால் என்னோடய வேல்யூஸை ஃபுல்லும் விஓஎல்பி யோசிக்க வச்சுது, திங்க் பண்ண வச்சுது. என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, இன்னும் என்னெல்லாம் வளர்த்துக்கிடணும், அப்புறம் நம்ம வந்து கோலை நோக்கி அச்சீவ் நோக்கி நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால சரி கிடைச்ச வேலைக்கு போவோம் அப்படின்ற தாட்டில் தான் நான் இது செய்கிறதுக்கு முன்னாடி இருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை, நமக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அதை கண்டிப்பாக அடையிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்துச்சு. அப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ், முன்னாடிலாம் இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்ட் கூட எனக்கு பண்ணிக்க முடியாது. ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவ்வளோவா புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய செஷன்ஸ் இங்கிலீஷ்காண்டியும் வச்சாங்க. இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி பண்ணுறது, இங்கிலீஷ் ஸ்பீச் பண்ண வைக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து எனக்கு இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நானும் இங்கிலீஷ் ஸ்பீச் பண்ணதுக்காண்டி நிறைய வளர்த்துட்டே இருக்கேன். இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு டிகிரி படிச்சிருக்கோம், அதுக்கு நமக்கு ஃபேமிலி சிச்சுவேஷனால ஒரு ஜாப் போகணும் அப்படின்னாலுமே இப்போ ஸ்கில் இல்லாமல் எந்த ஒரு ஜாபுமே யாருமே எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டிகிரி குவாலிஃபிகேஷனோட நீ என்னென்னலாம் ஸ்கில் பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது டெக்னிக்கலாக இருக்கட்டும் இன்னும் நான் டெக்னிக்கலாக இருக்கட்டும், அது ஃபுல்லுமே இங்கே சொல்லி கொடுக்காங்க. அதுதான் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், நம்ம லவுட் ஸ்பீச் எப்படி ஏற்ற இறக்கத்தில் பேசணும், ஐ கான்டாக்டு, இது எல்லாமே சொல்லித்தராங்க. டெக்னிக்கலாகவும் எம்எஸ் எக்ஸல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நான் காலேஜில் கற்றுக்கிட்டதை விட விஓஎல்பியில் வந்து நிறையவே கற்றுட்ருக்கேன். அது மாதிரி இவ்வளோ நாள் நம்ம புக்கை பார்த்து படித்தாதான் லேர்னிங் அப்படிங்கிற தாட்டில் தான் நான் இது செய்கிறதுக்கு முன்னாடி இருந்தேன். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது யாராக வேணால் இருக்கலாம், அவங்க சொல்லும்போது நம்ம லிசன் பண்ணோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்தே நமக்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்கும், கிளாரிட்டியும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய திங்க் பண்ண வச்சு என் கோலை நோக்கி என்னை மோட்டிவேட் பண்ணி ட்ரை பண்ண வச்சிட்ருக்கு. ட்ரை பண்ணி நான் என் கோலை அச்சீவ் பண்ணுவேன். தேங்க்யூ விஓஎல்பி, தேங்க்யூ தாருண்யா ஃபவுண்டேஷன்.